رسوله الكريم. أما بعد، عن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال: إذا جلس بين شعبها الأربع ثم جهدها فقد وجب الغسل. تابعه عمرو. وقال النبي صلى الله عليه وسلم صدق رسول النبي الكريم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இங்கு நாம் பார்க்கக்கூடிய பாடம், ஒரு மனிதன் கணவன் மனைவி எந்த அளவிற்கு தாமத்திய உறவுகளில் உச்சத்தை அடைந்ததற்கு பின்னால் இவர்களுக்கு குளிப்பு கடமையாக ஆகின்றது என்பதை பற்றி, அதனுடைய விஷயங்களை, தெளிவுகளை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஏன் அப்படின்னா, தங்களுடைய ஒரு கணவன் மனைவி புதிய திருமணம் முடித்த தம்பதிகளாக இருக்கட்டும் அல்லது முதிர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய தம்பதிகளாக இருக்கட்டும், அவர்களுக்குள் அன்புகள் அதிகங்கள், இணக்கங்கள் ஏற்படும் பொழுது இந்த அன்பின் காரணமாக இவர்கள் எந்த அளவிற்கெல்லாம் பரிமாறிக்கொள்வார்கள் என்று பார்க்கும் பொழுது, சாதாரணமாக ஒரு பேச்சு வார்த்தைகளில் இவர்கள் அன்புகளை பரிமாறிக்கொள்வார்கள். பழைய நிகழ்வுகளை பேசுவதன் மூலமாக இவர்கள் பரிமாறிக்கொண்டிருப்பார்கள். அது மட்டுமல்ல, இருவர்களும் அணைத்துக் கொள்வதன் மூலியமாக பரிமாறிக்கொள்வார்கள். ஒரு முத்தத்தின் மூலியமாக பரிமாறிக்கொள்வார்கள். இன்னும் சொல்வதாக இருந்தால், இந்த சிட்டுக்குருவிகள் போன்று நேரங்கள் கிடைக்கும் பொழுதெல்லாம் இவர்கள் சிறிய இன்பங்களை கழித்துவிட்டு வரக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருப்பார்கள். இப்படிலாம் இருக்கும் பொழுது, சாதாரணமா இப்படிலாம் இருக்கும்போது குளிக்கணுமா, குளிப்பு கடமையாக ஆயிருதா, ஃபர்லாக ஆயிருதா என்பதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்குது. ஆனா உதவுடைய விஷயத்திலும் குளிப்புடைய விஷயத்திலும் இரண்டு விஷயங்கள் இதில் நாம் பார்க்க வேண்டியது இருக்குது. ஒழு செஞ்சுட்டு வரலாம், அல்லது பெண் ஒழு செய்து விட்டு வருகின்றார் என்றால், இவர்கள் இந்த ஒழு செய்த சமயங்களில் நம்முடைய ஷாஃபியுடைய முறை பிரகாரம் பார்த்தால் தொடுவதன் மூலியமாகவே ஒழு முடிஞ்சிடும். சாதாரண தொட்டாங்க அப்படின்னாலே ஒழு முடிஞ்சிடும். ஒரு இவர்கள் முத்தத்தை பரிமாறிக் கொண்டார்கள் என்றாலே ஒழு முடிந்துவிடும். இது போன்ற சமயங்களில் ஷாஃபியுடைய முறையின் பிரகாரம் இப்பொழுதுதான் ஒழு முடிஞ்சிடும் அப்படிங்கிறது ஆயிடுது. அதே சமயத்துல அல்லாஹ் எல்லாவற்றிற்கும் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கின்றான். இவர்களுடைய இன்பங்களை கொடுப்பதற்கு எப்படி வேண்டாலும் இவர்கள் 10 கடைகள் என்று சொல்லக்கூடிய 63 கடைகளை எப்படி வேண்டாலும் இவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் ஒன்றில் மட்டும் பயன்படுத்துவதற்கு சரியாக ஹராமாக இருக்கிறது. எல்லா முறைகளில் நாம் இன்பத்தை கழிக்கலாம், ஆனால் பின்பு வாரங்கள் வழியாக என்பது நம்மளுக்கு ஹராமாக்கப்பட்டது, தடையுடைய செய்யப்பட்டது. அதே போன்று மாதவிடாயுடைய காலங்கள், அந்த சமயங்களில் பெண்களிடத்தில் நாம் கூடுவதும் வீடு கூடுவதும் ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சமயங்களில் இவர்கள் இரு நபர்களும் இணைந்து கொள்கின்றார்கள். ஆனால் இரண்டு பேருக்கும் முழுமையான இன்பத்தை இவர்கள் கழிக்கவில்லை. அதாவது அந்த இந்திரியங்கள் வெளியேறவில்லை, இச்சையின்காரணமாக வெளியேறல. இப்ப குளிப்பு கடமையா என்பதை பார்க்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒருவர் தம் மனைவியின் இரு கால் இருக்கை ஆகிய 4 கிளைகளுக்கிடையில் அமர்ந்து அவருடன் உடலுறவு கொள்வாராயானால் அவர் மீது குளிப்பு கடமையாகின்றது.
என்பதாக இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. அப்ப இவர்கள் இன்பத்தில், இந்த தாமத்திய இன்பத்தில் 2 கைகள் 2 கால்கள் இந்த கிளைகளை போன்றவர்கள் இருந்து அல்லது வேறு விதத்திலும் இவர்களை இணைகின்றார்கள் என்றால் இருவர்களுடைய மறைவிட ஸ்தானங்கள் 2ம் ஒன்று சேர்ந்து விடுகின்றது. ஆண்களுடைய அந்த மொட்டுப்பகுதி மறையக்கூடியதாக ஆகிவிடுகின்றது. கஷப்பா என்று சொல்வார்கள். இந்த மொட்டுப்பகுதி மறைந்து விட்டால் குளிப்பு கடமை. வெளியானாலும் சரி வெளியாகாவிட்டாலும் சரி இவர்களுக்கு குளிப்பு கடமையாக ஆகிவிடுகின்றது. இவர்கள் சாதாரணமாக கட்டியணைத்துக் கொண்டால் என்றால் துணி இருக்குது, இவர்கள் இப்படி இன்பத்தில் இல்ல, துணி இருக்கக்கூடிய சமயங்கள் இப்படி இவர்கள் இணைந்தால் கூட ஒழு முழுந்துடும். ஆனா இது குளிப்பு கடமை இல்லை. ஆனால் துணிகள் இல்லாமல் இவர்கள் ஒன்று சேருகின்றார்கள். இவர் ஆணுடைய அந்த மொட்டுத்தன்மைகள் மறைந்து விடுகின்றது என்றால் அப்பொழுது குளிப்பு என்பது கடமையாக ஆகிவிடுகின்றது. கண்டிப்பாக அவன் குளித்தே தான் தீர வேண்டும், அவரும் குளித்தே தான் தீர வேண்டும். இப்ப இதுல ஒன்னாவது விஷயங்கள் பார்க்கக்கூடியது, பெண்களுடைய அந்த இந்திரியங்கள் இவங்க மேலப்பட்டது, ஒரு ஆணுக்கு உடையிடப்பட்டது. அப்ப என்ன செய்வது? இந்த ஆடைகளை என்ன கழுவி விட்டு, நாம் ஒரு மனிதர்கள் பார்த்தது போன்றுதான் அதை கழுவி விட்டு சுத்தம் செய்துவிட்டு அவர்கள் அந்த ஆடைகளை உடுத்திக் கொள்ளலாம். அல்லது வேறு விதமாக இவனுக்கு எந்த ஒன்றும் இன்பத்தில் கிடைக்கவில்லை, ஸ்கலிதமாகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு, அருகாமையில் கணவன் மனைவி படுத்திருக்கின்றார்கள், பெண்ணுக்கு ஸ்கலிதமாகி விடுகின்றது, இது ஆணுடைய மேல் பட்டு விடுகின்றது, இவன் குளிக்க வேண்டுமா என்றால் அப்படி அல்ல, அதை சுத்தம் செய்தால் மட்டும் போதுமான உண்டு. இன்னைக்கு விளைக்கூடிய விளங்குவாங்க. ஒரு தாமத்தியவர்கள் இருந்திருந்தது அந்த பாய் அவர்கள் உபயோகிக்கப்பட்டது எல்லாம் நஜீசு, அதெல்லாம் கழுவிட்டு யாரா இருந்தாலும் செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி அல்ல, அந்த பட்டை இடங்கள் மட்டும்தான் நஜீஸாக இருக்கின்றது, அதை கழுவி சுத்தம் செய்தால் போதுமான ஒன்று. அதனால் அந்த இதை அடுத்தவர்கள் உபயோகப்படுத்துவதோ அதில் அமர்வதோ படுப்பதோ தவறு கிடையாது, அதை உபயோகப்படுத்தலாம் என்பதைத்தான் நமக்கு இதன் மூலியமாக விளங்க முடிகின்றது. எதை படித்தோம், எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லல்லாஹ் மாக்கியல் உருவானாக. வாக்கர்தாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வநஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வநதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.